திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். இட்டனும் மடியேத்துவாரிகள் திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதென்கிலர் புனல் காவிரி பட்டவாசிகை கொண்டடி தொழு சேர்த்து பாண்டி கொடுமுடி நட்டவாகுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மாசிலாத மனிதிகள் மேனிமேல் பூசு நீறு போலுள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளங்கினார் பேச உண்ணா பெருமை புறங்கினார். சம்பரம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தானைந்தே வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவோ குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேஷ சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை நடராஜனின் திருப்பாதார பிந்தங்களை விருந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாயமூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னாதிரிவடை போற்றி பணிந்து வணங்கி என்று இந்நேர நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் 4வது தந்திரத்திலே நிற்கிறோம். அதில் அந்த பைரவி அம்பாளை பற்றி பைரவி சக்கரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சக்தி பல வடிவங்களை கொண்டவள் என்பதையும் அவள் பல பல வடிவங்கள்ல பல பல பேரோட பல பல செயற்பாடுகளை செய்கிறதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று பார்க்க வேண்டியது 1118வது மந்திரம். சென்ற வாரம் 117 பார்த்து நாங்கள் உள்ள
உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்றும் பிள்ளை தடமுடனே போய் பேச பிறந்தது வள்ளல் திருவின் வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கன்னியே. இவள் சக்தியானவள் பலவிதமான சம்பவத்தை சேர்ந்து இருக்கிறாள், பலவிதமான தன்மையோடு இருக்கிறாள். நெஞ்சத்தில இதயத்தில மற்ற உள்ளத்தில என்று சொல்லி அப்படி அந்த பலவிதமான தன்மை, அதாவது உள்ளம் என்பது மனமண்டலம், இதயம் என்பது சாஸ்திரம், அநாகதம் என்பது மார்பகம் நெஞ்சு என்று சொல்லி அந்த உடையம் விளக்கி இருக்கிறார். உள்ளம் என்பது மனம், இதயம் என்று புத்தி, மற்ற நெஞ்சம் என்று சித்தம். அப்ப மனம் புத்தி சித்தம் அப்படி அந்த பலவிதமான பொருளையும் அப்படிப்பட்ட பாட்டின் இலக்கத்துக்கு சொல்லுங்க. என்னையா பாட்டின் இலக்கம் இருக்கா? மந்திரத்தின் இலக்கம் 1117 ஏற்கனவே பாடப்பட்டது. அதுல ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்தது போகும். எனக்கு வித்தியாசமா இருக்கு இல்லையா? 1117 எனக்கு உள்ளத்தியா இதயத்து நெஞ்சத்து என்று கொண்டிருக்கு. உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு 3 வார்த்தை சொல்றோம் நாங்களா? சரியா? அது ஓகே ஓகே, நன்றி நன்றி. அதான் உள்ளம்ன்றது நாங்க சொல்றோம் மனம் புத்தி சித்தம். மனம் புத்தி சித்தத்தான் அங்க உள்ளம் இதயம் நெஞ்சம் எல்லாம் ஒரே பொருளாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் இவ்வாறு பொருள் கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த 3ஐயும் இயக்கிறவங்க சக்தி. மனம் வாக்கு காயம் என்று சொல்லுவோம், அல்லது மனம் புத்தி சித்தம் என்று சொல்லுவோம். சரியோ? இந்த இடைகளை பெண்களை எல்லாத்தோடையும் சேர்த்து அவள் சுடும நாடி வழியாக எங்களுக்கு அந்த குண்டலி சக்தியை எழுப்புறதுக்கு உதவியா இருக்கிறவள் பார்த்தோம் நாங்கள். அதுல அப்ப அவள் ஒரு அள்ளி கொடுக்கிறவள். வள்ளல் என்றால் அள்ளி கொடுக்கிறது, கிள்ளி கொடுக்கறதுக்கு அள்ளி கொடுப்பதுதான் வள்ளல். எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து ஆசுவாசப்படுத்துவது வள்ளல். அப்படி வள்ளத்தன்மையுடையவள் அவள். அந்த ஒளியின் கருத்தாகும் ஒளி வடிவமாக இருக்கின்ற வெப்பான தன்மையை கொண்டவனையும் பார்த்த நாங்கள். இன்றைக்கு பார்க்கிறது 1118. கன்னியம் கன்னி அழிந்திழல் காதலி துன்னியம் கைவரை பெற்றனல் தூய்மொழி பன்னிய நன்னூல் பகவரும் அங்குல என்னே இம்மாயை இருளது தானே. பதம்பிச்சு பார்க்க முடியும்னால் கன்னியும் கன்னி அடைந்தளர் காதலி துன்னி அங்கு ஐவரை பெற்றவள் தூய்மொழி பன்னிய நன்னூல் பகவரும் அங்குள்ள என்னே இம்மாயை இருளது தானே என்று சொல்லி நாங்கள் பிரித்து பார்க்கலாம். கன்னியும் கன்னி அடைந்தளர் சக்தியானவள், உலக மாதானவள், ஆதி பராசக்தி என்ற பெருமைக்குரியவள். அவள் சக்தியாக இருக்கிறாள். இந்த சக்தியாக இருக்கிறவள் ஆற்றல் மிக்கவளாக இருக்கிறாள். அவள் கன்னித்தன்மை அழியாதவள். அவள் எப்பவும் கன்னியாகவே இருக்கிறாள், இளமையாகவே இருக்கிறாள். சரி, அவள் கன்னித்தன்மை அழியாத இளமையான தன்மை உள்ள ஆற்றல் மிக்க ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு நாயியாக, ஒரு தலைவியாக, ஒரு முதல்வியாக, இப்படி பலவாறு அவளுடைய தன்மை இருக்கின்றது. இந்த எல்லா தெய்வங்களுக்கும் இவர் ஒரு ஆணையை வழங்குகிற, ஒரு ஆற்றலை வழங்குகிற, அல்லது ஒரு கட்டளையை வழங்குகிற, செய்யக்கூடிய அந்த தன்மையை வழங்குகிற தன்மை உடையவள். அவள் எல்லா தெய்வங்களையும் உள்ளத்தாலே மனதாலே படைப்பவள். ஆனால் அவள் தாய். உள்ளத்தாலே மனதாலே எல்லாத்தையும் படைப்பவள், எல்லாத்தையும் உண்டாக்குறவள், தோற்றஞ்சுகிறவள். காதலி துன்னி அங்கு ஐவரை பெற்றாள். காதலி என்றது அன்போடு, சரியா, இறைவனோட சேர்ந்து இருந்து இறைவனோட அன்பு வைத்து இறைவனுடைய ஒரு பாகத்திலே அவள் அமர்ந்திருந்து சேர்ந்து 5 பேரை பெற்றாள். அவள் 5 குழந்தைகளை பெற்றாள். 5 குழந்தைகள் இருக்கும்போது பிரம்மா, விஷ்ணு, ருத்திரம், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 தெய்வங்களையும் அவளுடைய அந்த ஆற்றலால, இந்த சக்தியால, தன்னுடைய செயலால, சரியா, தன்னுடைய எண்ணத்தால தான் பெற்றவள். 5 பேருக்கும் அவள் தாயாக விளங்குகிறவள். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 தாய் போல
சரியா விளங்குறவள். இந்த உயிர்கள் எல்லா உயிர்களோடும் துன்பத்தை துடைக்கிறவள். அன்பாக இருந்து கருணையாக இருந்து அளவற்ற அருளை புரிந்து பல உயிர்களை சொல்வார்கள். பல உயிர்கள் என்றது பல்லார் உயிர் என்று திருவள்ளுவர் சொல்வார். பல்லார் உயிர்கள் பலவிதமானவை, எண்ணத்தால எண்ணி முடிக்காத அளவுள்ளவை. பிறந்த நாள் மேலும் துறக்கு நாள் போலும், சரி, பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொல்லி பிறக்கிறவர்களும் போறவர்களும் அப்படி எப்படி இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு தக்க மாதிரி இந்த உயிர்கள் இருக்கின்றன. அப்ப உயிர்கள் எண்ணிறந்தவை. அப்ப அந்த எண்ணிறந்த உயிர்களையும் அன்போடு அரவணைப்போடு அக்கறையோடு அவருடைய துன்பத்தை துடைக்கின்ற பெருங்காதலை உடையவர். அதான் காதலி. அவள் சிவத்தோடு சேர்ந்திருந்து சிவத்தை பாதி அர்த்த நாரீஸ்வரனாக இருக்கிற இறைவனோடு அவளும் ஒரு பங்குதாரியாக இருந்து பிரம்மா விஷ்ணு உருத்திரன் அல்லது நாங்கள் சொல்லுவோம் அயன் அரின்னு சொல்லுவோம். சரியோ, அயன் அரி அரண் ஆண்டான் அருளன் சொல்லி நாங்கள் பிரம்மா விஷ்ணு உருத்திரமாய் சொல்லக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஐவரை ஈன்றவள், பெற்றவள், அவர்களுக்கு தாயாக விளங்குபவள். அவள் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்ற தாயாக இருக்கிறவள். குறிப்பாக சிறப்பாக இந்த ஐவருக்கும் தாயானவள். தூய்மொழி. அவள் தூய்மையான மொழியாகிய நாத குரூபி. நாதத்தை சரியா பிரணவத்தை சரியா ஓம் என்ற பிரணவத்திற்கு ஒரு உருவமாக வடிவமாக இருக்கிறவள். அவள் பிரணவத்தின் வடிவம், நாதத்தின் வடிவம், சிவனின் வடிவம், ஒளியின் வடிவம், அதே போல ஒளியின் வடிவம் அந்த சக்தியானவள் தூய்மொழி. அவள் தூய்மையான அந்த வார்த்தைகளை பிரணவ ஒலியை, மற்றது 5 எழுத்து ஒலியை, பஞ்சாட்சரத்தை ஒலியை சரியா அப்படியெல்லாம் அடங்கிய அந்த தன்மை உள்ளவள். சரி, அவள் வேத சிவாகமங்களையும் அடியார்கள் அறிந்து உணர்ந்து தங்களை நிறைப்படுத்த வழிப்படுத்தி முக்தி அடைவதற்குரிய அந்த தன்மையான மொழியையும் அவள் கொண்டு விளங்குகிறவள். அப்ப அவள் இந்த பிரணவ மொழியாக, இந்த சிவாயனம் என்று சொல்லப்படுகிற திருவைந்தெழுத்து மொழியாக, வேத சிவாகமங்களின் மொழியாக விளங்குகிறவள். எல்லாவற்றையும் அவருடைய செய்து இந்த உயிர்களை 1000 உயிர்களோடு காதல் கொண்டு அன்பு கொண்டு கருணை கொண்டு அவற்றை எல்லாவற்றையும் நல்வழிப்படுத்தி சரியோ மீண்டும் பிறப்பில்லாத நிலையை உருவாக்கி அவளுக்கு முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவள் போற்றப்படுகிறாள். தூய்மொழி. பன்னிய நன்னூல் பகவரும் அங்குல. இந்த நூல் பன்னியன்றது இந்த சொல்லப்பட்ட, பண்ணினான்டால் பேசினான், சொன்னான், விளங்கப்படுத்தினான், கூறினான் என்று சொல்லுவோம். இங்கே வேதங்களால் பொழுது கூறப்பட்ட பன்னிய நல்லூர் என்பது இந்த வேத சுவாகமங்கள், நல்ல விடயங்களை கூறுகின்ற நூல்கள் வேத சுவாகமங்கள், புராண இதிகாசங்கள், சாத்திர சோத்திரங்கள் எல்லாம் இந்த நன்னூல் வகையில சொல்லப்படும். ஆனால் தனியொரு நன்னூல் இருக்குது, பாவனந்தி முடிவையில இயற்றிய இலக்கணம், அது நன்னூல். இங்கே அந்த நன்னூலை சொல்லவில்லை. இது எங்களை நல்வழிப்படுத்துகின்ற வேத சுபாகமங்களை தான் இங்கே நன்னூல் என்று சொல்லுகின்றார். நன்னூல் பகவரும் அங்குளர். அந்த சொல்லுகின்ற பகன்றான் என்றால் கூறினான். அப்ப விளங்கப்படுத்தி எழுதுகின்ற அந்த சொல்லப்படுகின்ற அந்த மேலான வேத சுபாகமங்களை புகழ்ந்து, இந்த பகவரும் என்றது இந்த சொல்லப்படுகின்ற புகழ்ந்து சொல்லப்படுகின்ற சரியா சிவனும் அங்கு உள்ளார். எங்க இருக்கிற இந்த சக்தியோடு இந்த தூய மொழி பேசுகின்ற அந்த இனிமையான மொழியை பேசுகின்ற அந்த புராண இதிகாசங்கள், அந்த தோத்திர சாத்திரங்கள், மற்ற பிரணவத்தை, சிவமந்திரத்தை, திருமந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த மொழியாக வடிவாக இருக்கிறவள் சரியோ. அப்படிப்பட்டவள் இந்த பன்னிய நன்னூல், இந்த இயற்றப்பட்ட சிவனாலயம் சக்தியாலையும் சேர்ந்து ஆக்கப்பட்ட வேத சுபாகம் என்ற அந்த நல்ல நூல்களால
புகழப்படுகின்றவராகிய சிவபெருமானும் அவளோடு சேர்ந்து இருக்கிறார். அவ சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இவ ரெண்டும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். நாங்கள் சக்தியை வழிபட்டால் சிவனை வழிபட்டோம் என்றும், சிவனை வழிபட்டால் சக்தியை சேர்த்து வழிபட்டோம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்து. இப்ப பகவரம் என்பது சில நூறல்ல பகைவரம் என்று சொல்லப்படுகின்றது. சரியோ? அந்த வேத சிவாமங்களுக்கு எதிரியா இருக்கிறவர்கள் அசுரர்கள், அப்படியான பகைவரும் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இந்த நல்ல மொழி பேசுகின்ற சக்தி இருக்கிற அதே உலகத்துல சிவனும் இருக்கிறார், பல உயிர்களும் இருக்கின்றன. இப்படி பகைவர் என்று சொல்லப்படுகின்ற அசுரர்களும் அசுர குணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள். தான் பகைவரும் என்ற பாடத்துக்கு சொல்லப்படும். சில நூல்கள்ல பகைவரும் பகவன்ற சொல்லத்தக்க பகைவர் என்றது பகைமை தன்மை உள்ள ரெண்டு விதத்தில் நாங்க பொருளை எடுத்துக்கொள்கிறோம். சரியோ? இந்த இந்த இடத்துல இப்படி சொல்ற இடத்துல இந்த விளக்குக்கு விளக்க நாங்கள் கொளுத்தினோம் என்று சொன்னால், தீபத்தை ஏற்றினோம் என்றால் தீபத்துல ஒளி மேலுக்கு இருக்கும். ஆனா கீழுக்கு என்ன இருக்கும்? அந்த ஒளி வராது, ஒளி இருக்காது. விளக்குல அடியில் அடிப்பாகத்துல எப்பவும் இல்லாதான் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அங்கே இந்த ஒளியில இருள் இருப்பது போல இந்த சக்தியில இந்த பகைவரும் இருக்கிறார்கள். சரியோ? அப்ப அந்த செருக்கு, அந்த சினம், சிறுமை, இவர்கள் என்று சொல்லப்படுகிற அதாவது ஈயாமை. சரியா? அப்ப இந்த இப்படியான தன்மைகள் காம, குரோத, உலோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற அந்த பகைகளும் இந்த இடத்திலே இருக்கின்றன. நல்ல தன்மை உள்ள அவள் இருக்கிற அதே இடத்துலதான் இந்த இருளும் இருக்கிறது. இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. ஒளி கூடினால் இருள் இல்லை, இருள் கூடினால் ஒளி இல்லை. அப்ப அங்கே சக்தியும் இருக்குது, சிவம் இருக்குது. இந்த பகைவர் என்று சொல்லப்படுகிற அசுரன் என்று சொல்லப்படுகிற இந்த 6 பகைகள் காம, குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற அதுகளும் இங்கே இருக்கின்றன. இப்போ வன்னியனுள் பகவரும் அங்குள்ளர். என்னே இம்மாய இருள்தானே. இப்படி இருள் வந்தால், இருள் என்பது மயக்கம், உங்களை மயக்கிறது மாயை. மாயை மயக்கமும் செய்யும் ஒன்று என்பது சைவ பெரியாருடைய கருத்து. மாயை உங்களை மயக்கம், உங்களுக்கு எது சரி அது சரி என்று சிந்திக்க இடமில்லாமல் அது எங்களை ஒரு விதமான தடுமாற்றத்தை உண்டாக்குவதான் மாயோட வேலை, மயக்கிற வேலை. உங்களுக்கு எது சரி எது இல்லை என்று சொல்லி சிந்திக்க கூடாத ஒரு நிலையில உங்களை ஒரு மாறுபட்ட நிலையிலே வைக்கிறது இந்த மாயனுடைய வேலை. அப்ப இந்த மாயை என்பது இந்த இருளாகவும் விளங்குகிறது. சரியா? என்ன என்றது ஆச்சரியம். மாயை விடிவாமளவும் விளக்கனே மாயை என்று சொல்றார். விளக்கு அந்த இருளாக இருக்கிற நேரத்துல, இரவுல இருள் இருக்கிற நேரத்துல, சரியோ, அந்த ஒரு கை விளக்கு போல அல்லது டோர்ச் லைட் போல அது எங்களுக்கு ஒரு அந்த வழியை காட்டுகின்ற ஒளியையும் தரும். அதான் விடிவாமளவும் விளக்கனே மாயை என்று சொல்றார். அதே மாயை தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு மயக்கத்தை தரும். மாயை மயக்கமும் தரும் என்று சொல்வது போல இருளையாக இருக்கும். அதே போல இந்த விடிந்து சூரியன் ஒளி வரும் வரைக்கும் எங்களை நல்வழிப்படுத்துகின்ற விளக்கு போலையும் அது இருக்கும். எங்களுக்கு ஓரளவுக்கு மாயை மயக்கத்தை செய்து கொண்டு இருந்தாலும் நல்வழி காட்டுறதுக்குரிய ஒரு அடிப்படை காரணியாகவும் மாயை இருக்கிறது. மாயை இருளதானே, இருளாக இருக்கிறது, அதே நேரத்தில் உயிரை நல்வழிப்படுத்துகிற ஒளியாகவும் இருக்கின்றது. இப்ப நான் சில சொல்லுகளை பார்ப்போம். இருளது சக்தி. இருள் என்பது இந்த மயக்கம், அறியாமை, அஞ்ஞானம். சரியா? அப்படி இந்த மூடத்தனம், இதை சிந்திக்கத்தக்கதாக ஆற்றல் இல்லாதது தான் இருள். இருளுடைய வேலை. இருள் என்றால் இப்படித்தான் ஆணவம், கர்மம், மாயை எல்லாம் இருள். சரியோ? அந்த இருளோடு அந்த அப்படியான தன்மையோடு இந்த சக்தி இருக்கிறாள். திரோதான சக்தி என்று சொல்லுவோம். மறைப்பு சக்தியா இருக்கிறாள். சரியா? இருளோடு இருக்கிறாள். அப்ப அந்த சக்தியானவள் ஒளியாகவும் இருக்கிறாள், இருளாகவும் இருக்கிறாள். சரியோ? நாங்கள் நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல செயலோட சிவபுண்ணியத்தை செய்யும் போது அவள் ஒளியா இருக்கிறாள். ஆணவத்தோட மற்றது அப்படியான
அறியாமையோடு இருக்கும்போது அவள் இருளாக இருக்கிறாள். கன்னி, கன்னி என்பது அழியாதவள், இளமை குன்றாதவள். சரியோ? மூலாதாரத்தில இருக்கிறவள் அவள் சிவத்தோடு சரியா சேர்ந்திருந்து உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறவள். ஆனால் அவள் எல்லாத்தையும் எண்ணத்தின் மூலமாக, மனத்தின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக செயலாடக்கூடிய ஆற்றல் பெற்றவள். அதே ஒரு உலகத்துல சொல்றார் எங்களுக்கு, பால்மொழி கன்னியாகும். பால் போன்ற மொழியை, இனிமையான மொழியை பேசுகிறவள் இந்த சக்தி கன்னியாவாள். பவன் பிரமசாரியாகவும் சொல்லப்படுகிற சிவன் எப்பவும் பிரமசாரியாக இருப்பான். எல்லா உயிர்களையும் எல்லா பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழித்து அருள் செய்ததாக இருந்தாலும் அவர்கள் கன்னியாகவும் அவர் பிரம்மசாரியாகவும் இருக்கிறார் என்பதை இங்கே சொல்லப்படுகிறார். அதாவது அவங்கள் அந்த கணவன் மனைவி என்ற நிலையில இந்த உறவு கொள்ற தன்மை இல்லாமல் தங்களுடைய ஆற்றலால, திறமையால, செயல்தன்மையால இந்த பிரபஞ்சத்தை தோற்றி காத்து ஒடுக்குற வேலையை செய்கிறார்கள். ஐவரை ஈன்ற சக்தி, இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் சொல்லப்படுகிற ஐவரை தோற்றுவித்த இந்த சக்தியாக இருக்கின்ற அந்த அம்பாள், அந்த பராசக்தி நாதத்தையும், நாதம் என்பது இந்த பிரபஞ்ச ஒலியையும், நாதத்திடம் விந்து சக்தியாய் நின்று அந்த நாதத்தோடு சேர்த்து இந்த விந்து சக்தி என்ற ஒளி சக்தியாக, ஒளியாக இருக்கின்ற நாதத்தோடும் ஒளியாக இருக்கிற விந்தானது சேர்ந்து இந்த சக்தியாக நின்று இந்த சதாசிவம் முதலிய அந்த 5 பேரையும் அவர் தோற்றுவிக்கிறாள். சரிய? அறிவாகிய சிவம், சிவம் என்றால் அறிவு, சரிய? மற்றது சக்தி என்றால் என்ன? அறிவை தருகின்ற ஆற்றல். அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால்தான் நாங்கள் இயங்கலாம். அறிவிலிருந்து ஆற்றல் இல்லை என்று சொன்னால் எதையும் செய்ய இயலாது. சரியா? எங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் எந்த விதமான செயற்பாடும் இல்லாமல் இருக்கும். இந்த அறிவாகிய சிவம் விளங்குகளிடம் சாஸ்திரம். சரியோ? சாஸ்திரம் என்றது இந்த உச்சி தலையில வலப்பக்கத்துல இருக்கின்ற அந்த 1000 முதல் தாமல் இருக்கின்ற சந்திர மண்டலம், அதை சாஸ்திரம் சொல்லுவோம். அந்த சாஸ்திரத்துல இந்த சக்தியானவள் அப்படி அந்த சாஸ்திரத்தை சேரும் போது இந்த 5 பேரையும் அவள் தோற்றுவிக்கிறாள் என்ற கருத்தை சொல்லுகிறார். மாயை இருளதானே என்ற சொத்தை பார்த்தோம் என்றால் மூலாதாரத்தில் இருந்துதான் இந்த சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற 5 தொழிலும் சரியோ இருள்மயமான அஞ்ஞானத்தை நடைபெறுகின்றது. மூலாதாரத்தில் இருந்தால் 3 கணல் என்று சொல்றோமே, மூலாதாரத்துல அந்த எல்லாம் இருள்மயமாக இருக்கும். அங்கே இருக்கிற அந்த இடகலை பிங்கலை என்ற இறை நாடிகள் மூலமாக இந்த குண்டலினி என்ற அந்த இருளானது, அந்த சக்தியானது, திரோதானமானது அதே அந்த மேலாக சுழுமுனை நாடி வழியாக செல்லக்கூடிய இருக்கின்றது. அப்ப அந்த மூலாதாரத்துக்கு நிலை இருளான நிலையாக இருக்கும். இருளான நிலை என்பது அங்கே ஒளிமயமான தன்மை இல்லை. இப்ப ஆணவ உள்ள இருளை அகற்றுகின்ற அந்த ஒளியாக, அந்த மூலாதாரத்திருக்கின்ற அந்த இருளை அகற்றுகின்ற ஒளியாக இந்த சக்தி இருக்கிறாள். அவள் இந்த அசுரருக்கு மயக்கம் செய்வது போல அசுரரை எல்லாம் மயக்கி அவர்களுடைய ஆற்றலை இல்லாமல் செய்வது போலவும் எங்களுக்கும் இங்கே உள்ளுக்கிருந்து எங்களுடைய ஆற்றலையும் அவள் இல்லாமல் செய்கிறாள். மரப்பு சக்தியாக இருக்கிறாள். ஆணவங்கள் இருக்கும் போதோ நம்ம முந்தி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சித்தியார்ல 167வது பாடலை பார்த்தீங்கன்னா சிவம் சக்திதனை ஈன்றும், சக்தி சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் ஈன்றும் பவன் பிரமசாலியாகும், பால்மொழி கன்னியாகும், தவந்தரு ஞானத்தோற்கு இத்தன்மைதான் தெரியும் என்ற மெய்ஞானிகளுக்கு தெரியும். அப்ப சிவமும் சக்தியை சேரும். சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்று சொன்னால் சிவம் சக்தியை உருவாக்குறது. சிவமுன்றி சக்தி இல்லை என்றால் சிவன் சக்தியை உருவாக்குது. அப்படி சக்தி சிவனை தோற்றி வைக்கிறது.
சிவன் சக்தியை தோற்றுவிக்கிறது. இந்த இருவரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவிக்கிறார்கள். உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகில் எல்லாம் ஈன்றும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சிவமின் சக்தியும் அந்த ஆற்றலும் அறிவும் ஆற்றலும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்றது என்றுதான் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகில் எல்லாம் ஈன்றும். பவன் பிரம்மசாரியாகவும் பால்மொழி கன்னியாகும். அவர்கள் இருவரும் கன்னியாகவும் பிரம்மசாரியாகவும் இருக்கிறார்கள் என்பதை தவந்தரி ஞானத்தோருக்கு இத்தன்மை தெரியும். என்று நல்ல வடிவா விஷயத்தை விளங்குகின்ற மெய்ஞானிகளுக்கு இந்த உண்மை தெரியும் என்று சொல்கின்றார். மற்ற பாருங்க, நோக்காது நோக்கி நொடித்தன்றைய காலத்தில் காக்காது நின்று உள்ளத்தில் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கன உணர கண்டவனில் நிற்கின்றான் காட்டு. இந்த ஆக்காமலாக்கி என்றால் இவர்கள் இந்த கணவன் மனைவியாக உறவு கொண்டு இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கவில்லை. ஆக்காமலாக்கின்றது அப்படி அவர்கள் அந்த சேர்க்கை இல்லாமல், கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை ஆக்கியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள். ஆக்காமல் ஆக்கி. நோக்காமல் நோக்கி என்றது எல்லாவற்றையும் காத்து. சரியா? நோக்காமல் என்றது போயிருந்து அவங்களுக்கு அப்படி செய்கிறது. தங்களோட மனதால உள்ளத்தால அவர்களை எல்லாவற்றையும் காப்பாற்றி அழிக்காமல் அழிக்கும். அப்ப அந்த எல்லாவற்றையும் தாங்களாக தங்களுடைய சக்தியாக தங்களுடைய ஆற்றலால தங்களுடைய அறிவால எல்லாத்தையும் சிறாரணத்தை இங்கே காட்டுகின்றார். சரியோ? மற்றது சொல்கின்றார். இதே சுஞான போதம் உதாரண பட்பாவிலே சொல்றதுதான். இவர் நோக்காது நோக்கி நொடித்தந்தை காலத்தை தாக்காது நூல்களுக்கு படைத்தவன் இல்லை. ஆக்காதே எல்லாவற்றையும் தன்னுடைய அந்த ஆற்றலால சக்தியால சேர்த்தே உருவாக்குறார் என்று சொல்லுகிறார். மற்றது வினாவன்பாவில முதலாவது பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீடும் ஒளியும் நிறையிலும் ஊடத்து கூடல் அரிது. நான் முந்தி சொன்னது போல இந்த நீண்ட ஒளி எங்கும் வலு பிரகாசமா இருக்கின்ற ஒளியும் நிறைந்து இருளும் நிறைந்திருக்கிற இருளும் ஒரு இடத்துல இருக்காது. சரியோ? வீட்டுல லைட்டை போட்டாங்க, இருள் இல்லை, இருட்டு இல்லைன்னு சரியோ? லைட்டை நாங்கள் ஓவன்னா இருட்டு இருக்கும். அப்போ ஒன்றுதான் இருக்கும் ஒரு நேரத்துல. சரியோ? இப்ப நீடும் ஒளியும் நிறையிலும் ஊடத்து கூடல் அரிது. கொடுவினையின் பாடிதன் ஒன்றவார் சோலை உயர் மருதை சம்பந்தான் நின்றவாறு எவ்வாறு நீ சொல்லி அவர் சொல்லுந்தார். இங்கே வினாவன்பாவில என்ன கேட்டார், இருளும் ஒளியும் உடைத்து இருக்காது. அப்படி என்றால் தங்களுக்கு இருக்கின்ற அந்த ஆணவமாகிய இருள் இறைவனாகிய அந்த சக்தியாய ஒளி இருக்கும் போது இல்லாம போகும். அப்ப நாங்கள் இருளை அகற்றதுக்குரிய செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லுந்தார். இதே போல கொடிக்கவியிலே முதலாவது பாடல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றை இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றை இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஒன்று மேலினால் அதாவது இருள் மேவினால் ஒளி ஒளிக்கும், ஒளி இல்லாம போகும். இருள் மேவினால் ஒளி ஒளிக்கும், ஒளி இல்லாம போகும். அப்ப எங்களுக்கு என்னுடைய அருள் கிடைத்தால் எங்களுக்கு ஞானம் சித்திக்கும். இருள் வந்து அந்த ஆணவம் வந்து சேர்ந்தால் பிற அருள் கிடைக்காது என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்ற பொருள். தெளிக்கும் அறிவு திகழ்ந்துலேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். எங்களுக்கு அறிவு இருக்குது, அந்த ஒளி இருக்குது. ஆனால் திரிமலம் ஆணவங்கன்மமா என்ற 3 மலங்களும் இருக்கிறது. அந்த 3 மலங்களும் அறிவை மயக்குகின்றது. மயக்கும் போது எங்களுக்கு இறை அருள் இல்லாமல் போகின்றது. தனியை சுட்டி காட்டுகின்றார். ஒளியும் இருளும் தமக்குள் வேறுபட்டவை ஆகும். ஆனால் திருவருளாகிய ஒளியும் ஆணவ மலமாகிய இருளும் ஆன்மாவாகிய ஒரு இடத்தில் இருக்கின்றன. இருக்குத்தான், ஆனால் ஒன்றுதான் வெளியில வரும், மற்றது வெளியில வராது. சரியோ? இவற்றில் ஒன்று மேல ஒங்கும் போது மற்றது அடங்கி நிற்கும். ஆனாலும் ஆணவ மலம்
திருவருள் அடங்கி இருக்கும் போது அதை பற்றி கொள்ளாது. திருவருள் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கும். ஆணவ மலம் திருவருள் இருந்த போது ஆணவ மலம் உயிரை பற்றி கொள்ளாது. ஆணவ மலம் திருவருள் அந்த ஒளி இருக்கின்றால் அந்த இருளாகிய ஆணவ மலம் உயிருக்கு எதுவும் செய்ய முடியாது. அது இல்லாமல் செய்து விடுபடி வந்தார். இதுல சொல்லப்படுற விஷயம் என்று சொன்னால் இந்த சக்தி இந்த சிவம் ரெண்டும் சேர்ந்து இந்த இருளை அகற்றி ஒளியே உலகத்துக்கு தந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றி அதை காத்து அதை ஒடுக்கி அதை நல்ல வழிப்படுத்துகின்ற செயல்களை செய்கின்ற ரெண்டும் சேர்ந்துதான் செய்கின்றன. அதாவது சக்தி சிவனை தோற்றுவிக்கும், சிவம் சக்தியை தோற்றுவிக்கும். அந்த அறிவும் அருளும் சேர்ந்தாத்தான், அறிவும் ஆற்றலும் சேர்ந்தாத்தான் எல்லாத்தையும் செயற்படுத்தக்கூடிய தன்மை எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படும். தனியா அறிவை மட்டும் வச்சு ஒன்றும் செய்யலாது, தனியா ஆற்றலை வைத்து ஒன்றும் செய்யலாது. ரெண்டையும் சேர்ந்துதான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமையை தரும் என்று வந்தார். நன்னூல் என்பது வேதம், வேதாந்தம் என்ற உபநிடதம், மற்றது உங்களுடைய ஆகமங்கள், சோத்திரங்கள், சாத்திரங்கள் எல்லாத்தையும் நன்னூல் என்று சொல்லுவோம். தூய்மொழி என்பது தூய்மையான மொழி. தூய்மையான மொழி என்பது அந்த நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பர். தூய்மொழி. நிறைமொழி என்பது நல்ல விஷயத்தை அறிந்த ஞானிகளுடைய வாயால வருகின்ற சொற்கள் தான் மந்திரம். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி. மறைமொழி என்பது வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களாக சொல்லப்படுகிறது. அப்படியானதான் மந்திர சொல். அதான் தூய்மொழி. மந்திரங்கள் சொல்றது பிரணவ மந்திரம், ஐந்தெழுத்து மந்திரம், மற்றது அந்த மற்ற மந்திரம் இருக்குது. சில மந்திரங்கள் நம என்று சொல்றது, அந்த வணக்கத்தை சொல்றது. சரியோ? அப்படியான மந்திரங்கள் சுவதா சுவகா வம்சட் பும்பட் அப்படி சொல்லப்படுகிற அந்த மந்திரங்களுடைய முடிவு. சரியா? 7 முடிவுகள் என்று சொல்லுவோம். சப்த கோடி மகாமந்திரம் என்று சொல்லுவோம். 7 முடிவுகள் எல்லாம் மந்திரங்கள் தான். எல்லாம் தூய்மையான பரிசுத்தமான அந்த வார்த்தைகள் மொழிகள் சொல்லுவோம். பன்னி என்றது போற்றி போறது. பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனால் இது வரம்பாடுறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்தே முன்னை நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சொல்லி வானனை வாயார பன்னி. வாயார சொல்லி, வாயே வாழ்த்து கண்டாய் வாயார சொல்லி அப்படி போடுகின்றதான் பன்னி. சரியோ? பன்னி நாங்கள் என்ன செய்யலாம்? வாழ்த்துகின்றவன். பகவன் என்றது பரமசிவன், பகைவன் என்றது எதிரிகள். ரெண்டுமே அதை அந்த ஒரு சொல்லி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், திருக்குறள்ல முதலாவது குறளே பகவன் என்று சொல்லுதுன்னு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன். பகவன் என்பது இறைவன், சிவன், பெரிய தலைவன், முதல்வன், மேலானவன். இதெல்லாம் பகவனுக்கு பொருள் கூறப்படுகின்றது. மாயை என்பது அறியாமை இருள். மாயை என்பது அறியாமை இருள். எங்களுடைய அகத்துல உள்ளத்துக்குள்ள இருந்து நம்முடைய அந்த ஒளியை, ஆற்றலை, நல்ல தன்மையெல்லாம் மறைக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் தோத்து பார்க்கும்போது என்றும் இளமை மாறாதிருக்கின்ற இறைவி தான் கன்னி என்று சொல்லுவோம். என்ன கன்னியும் கன்னி அழிந்திரள் பரம்பொருளின் துணைவி, இறைவனுடைய சக்தியாக இருக்கிறாள். சிவத்தோடு பொருந்தி பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 பெற்றுள்ளாள். 5 மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்திருக்கிறாள். என்றாலும் கன்னித்தன்மை மாறாதிருப்பதே அவளின் சிறப்பாகும். அவள் எப்பவும் இளமை குன்றாது இந்த
மனத்தால, எண்ணத்தால, சிந்தனையால எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடிய தன்மை பெற்றவள். நாத வடிவான நாயகி, அதான் தூய்மொழி. நாதம் என்ற மொழி, சத்தம், ஒலி வடிவானவள். வேதங்கள் போற்றி புகழும், வேதம் என்பது இந்த வேத ஆகமங்கள் நன்னூல் போற்றி புகழுகின்ற பரம்பொருளாகிய சிவனும் அங்கே இருக்கின்றான். சக்தியோடு சேர்ந்து இந்த சிவனும் விளங்குகிறான். இருந்தும் மாயா சக்தியான இவளை திரோதான சக்தி சூழ்ந்து இருளும் இருக்கின்றது. அப்ப இவள் இப்படியே ஒளியாக இருக்கிறாள், அருளாக இருக்கிறாள், தூய்மொழியாக இருக்கிறாள். இருந்தாலும் இவளும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல திரோதானமாக இருளாக இருக்கிறாள். தான் ஆச்சரியமா இருக்கிறது. ஒரே ஆள் எப்படி ரெண்டா இருக்கலாம் என்றால், தங்களுடைய தன்மையை பொறுத்து உயிர்கள் எவ்வாறு தங்களை நிலைப்படுத்துகின்றதோ, அதாவது ஆணவத்தோடு சேர்ந்து இருந்திருக்கும் போதோ அந்த சக்தி இருளாக இருக்கிறாள். ஆணவத்திலிருந்து விடுபடும் போதோ அந்த சக்தி ஒளியாக இருக்கிறாள். அவர் ரெண்டும் இருக்கிறாள். ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கிறாள் இல்லை. ஆணவம் இருள் அகலும் போது அவள் ஒளிச்சக்தியாக இருக்கிறாள். ஒளிச்சக்தி அகலும் போது அவள் இருளாக திருதான சக்தியாக இருக்கிறாள். இந்த கருத்தை இங்கே சொல்கின்றார். கன்னியும் கன்னி அழிந்திழல் காதலி துன்னி கைவரை பெற்றனல் தூய்மொழி பன்னிய நன்னூல் பகவரும் மங்குள என்னே இம்மாயே இருளது தானே. நாங்க முந்தி சொன்னது போல இந்த 4வது தந்திரம் முழுக்க என்ன இருக்கு, என்னன்னு சொல்லலாம். அது கன்னி என்று சொல்லி கன்னி என்று தொடங்குது, சரியோ. 2 முடிஞ்சு 2 தொடங்குது, சரியோ. என்னடி சொல்லணும், சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. முதல்லையா அந்தாதி, அதான். அப்ப அந்தாதி முறையில இங்கே அநேகமா 4ஆம் தந்திரம் இருக்குது. இவ்வளவுதானே என்று முடிந்தது 18வது 1118ல 1119ல இருளது திரும்ப தொடங்குது. அப்போ அது அந்தம் ஆதியா வருகின்றது. இருளது சக்தி வெளியதும் மண்ணல் பொருளது புண்ணிய போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்றெண்ணில் அருளது செய்யுமா மாதிப்பிரானே. இந்த தெளிந்த சிந்தை தெய்வத்தை காணும். தெளிந்த சிந்தை இருக்கும் என்றால் எங்களுக்குள்ளே அந்த மாசற்ற தெளிவான தூய்மையான எந்த விதமான மாசுமறு என்று சொல்லப்படுகிற அந்த ஆணவம் இருளாகிய தன்மை இல்லாத சிந்தை இருக்குமாக இருந்தால் நாங்கள் தெய்வத்தை காணலாம், இறைவனை காணலாம், சக்தியை காணலாம், சிவத்தை காணலாம். சிவமே தேடும் பொருளை எண்ணி வழிபட்டால் சிவம் அருள் செய்யும். நாங்கள் தான் மெனக்கொள்ளணும். சரியா? நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலம் தோன்றும் சொல்றாரு அருணகிரிநாதர். நீங்க ஒரு தரம் நீங்கப்பா, அவர் 2 காலோடையும் வந்து நிக்கிறார் சொல்றாரு. அப்ப நாங்கள் தேட வேணும். சரியா? தேடிக்கண்டு கொண்டேன் என்ன அப்ப சொல்ற, தேடிக்கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன்னா தேவரை என்னுள்ளே தேடிக்கண்டு கொண்டேன். இப்ப தேடுங்கள் என்ன கிடைக்கப்படும், என்ன சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுகிறார்கள். அப்ப கேளுங்க, கேட்டு பாருங்கள், தேடி பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப சிவத்தை எண்ணி தேடி வழிபட்டால் அவன் எங்களுக்கு ஓடோடி வந்து அருள் செய்வான். சிவமும் சக்தியும் இருளும் ஒளியும் போல இருக்கிறார்கள். சிவம் சக்தியும் அப்படி ரெண்டு மாதிரியா இருந்து அருளை செய்கிறார்கள். இந்த பாடல்ல, இந்த மந்திரத்துல இருளது சக்தி வெளியது எம்மண்ணல் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம் ஆதிப்பிரானே. இருளது சக்தி, சக்தி இருள்மயமானது, இருள் சக்தியானது. அறிவில்லாற்றலாகிய மாயை, அறிவு இல்லாற்றல், அறிவில்லாத ஆற்றலை ஆகிய மாயனை தொழிற்படுத்தும் திருவருளின் பன்மை நிறம் இருளாகும். அவள் இருளாக, இருள் நிறமாக, கருப்பு நிறமாக இருக்கிறாள். அது
திரோதான சக்தி வடிவாக இருக்கிறாள். அவள் என்ன சிறந்த மாயை, அறிவில்லாத ஆற்றலாகிய அந்த மாயோடு சேர்ந்திருக்கும் போது அவள் இருள் வடிவாக இருக்கிறாள். இருளது சக்தி. வெளியது எம்மண்ணல், இந்த பரவழி, இந்த சித்தாகாச பெருவழி, இந்த ஞான வழி, இதுல விளங்குகிறவர் எங்களுடைய அண்ணல் சிவபெருமான் இருக்கிறார். அவர் ஒளிமயமானவர். சரியா? ஒளி வீசுகின்ற சிவன் அருளோடு சேர்ந்து ஒளியை தருகின்றார். அண்ணலாய் சிவபெருமான் இந்த வெளிச்சம் தருவதாகிய ஒளிப்பொருளாவார். இப்ப சக்தி இந்த இருளோட சேர்ந்திருந்து இருளை தருகின்ற தன்மையை கொண்டிருக்க, இந்த சிவனானவர் பரவழியில இருந்து உயிர்களுக்கு ஒளியை தருகின்ற தன்மையா இருக்கிறார். அதான் இருளது சக்தி, தெளியது அம்மண்ணல். பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம். இந்த புண்ணியர்களுக்கு, புண்ணியம் செய்கிறவர்களுக்கு, நல்ல காரியம் செய்கிறவர்களுக்கு, கொடுக்கிறவர்களுக்கு, தர்மம் செய்கிறவர்களுக்கு, அறஞ்செய்கிறவர்களுக்கு, அன்பு செலுத்துறவர்களுக்கு, இறைவனை வழிபடுகிறவர்களுக்கு, சிவனையால் தோண்டி செய்கிறவர்களுக்கு, சரியா, தங்களை அடிமையாக எண்ணி இந்த சேவை செய்கிறவர்களுக்கு, அதான் புண்ணியர். அப்படிப்பட்ட புண்ணியர்களுக்கு பொருளாக இருக்கின்றது. புண்ணியர்களுக்கு எது முக்கியமாக கிடைக்கிறது? என்ன புண்ணியத்தில மூலம் கிடைப்பது என்னன்னு கேட்டால், சிவத்தோடு கலந்திருக்கின்ற அந்த சிவபோகத்தில் விளைகிற இன்பம். இப்படி நாங்கள் புண்ணியம் செய்யும் போது எங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம், எங்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மை, இந்த சிவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த பேரின்ப நிலை, சிவ இன்பம், பேரின்ப நிலை கிடைக்கும், நிறை இன்பம் கிடைக்கும். அதான் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம். சிவபோகத்துக்குள்ள நாங்கள் இன்பத்தை அனுபவிப்போம் நாங்க புண்ணியம் செய்தால். அதான் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பயன், அந்த பொருள் என்று சொல்லுவோம். என்ன, இப்ப நாங்கள் நல்ல காரியங்களை செய்யும் போதோ, சரியா, இல்லை என்றால் எண்ணாது ஈயும் போதோ, மற்றது அறஞ்செய்ய விரும்பி செய்யும் போதோ, விருப்பம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்தாலும் அது பலனை தராது. நாங்கள் விரும்பி செய்ய வேண்டும், மனதாரை செய்ய வேண்டும். எங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் சரியா, நான் முந்தி சொன்னது போல, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, சரியோ, யாவருக்குமாம் 19 கைப்பிடி, யாவருக்குமாம் பிறகு இன்னொரு தானே என்றால், உங்களால முடிந்தது இதை செய்யும் போது இதான் புண்ணியம். இதுதான் பொருளது புண்ணியம். எப்படி புண்ணியம் செய்தவர்களுக்கு என்ன பொருள் என்றால், இந்த கிடைக்கிற நன்மை என்றால், கிடைக்கிற பயன் என்று கேட்டால், சிவனோடு சேர்ந்திருக்கின்ற அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற சிவபோகத்துக்குள்ள இருக்கின்ற அந்த மேலான நிலைமை அவர்களுக்கு கிடைக்கும். தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணில், இங்கனமாக தெருளது தெளிந்த சிந்தை, எந்த விதமான அப்பளுக்கு இல்லாத தூய்மையான சிந்தத்தை, மனத்தை, எண்ணத்தை கொண்டால், சரியா, அப்படி இருந்தால் அந்த சந்த தெய்வத்தை, அந்த எண்ணத்தை, அந்த தெளிந்த சிந்தையை நாங்கள் அப்படியே இருந்து வழிபட்டால், சரியா, அதை அந்த தூய்மையான சிந்தையை, தூய்மையான எண்ணத்தை, நல்ல இதயத்தை நாங்கள் கொண்டிருந்தால், அதையே தெய்வமாக கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்? சரியோ, தெளிவது சிந்தையை தெய்வம் என்ற எண்ணில், அதுதான் கடவுள். நல்ல எண்ணம் தான் கடவுள், நல்ல சிந்தை தான் கடவுள். சரியா, நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது தான் கடவுள். அப்ப நல்ல சிந்தை, நல்ல எண்ணம், சரியா, நல்லவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை இருக்கிறது, அதுதான் கடவுள். சரியோ, அப்படி என்றால் அப்படி எண்ணினால், நல்லது செய்தால் எங்களுக்கு உணர்வு கிடைக்கும். புண்ணியம் செய்தால் எங்களுக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்லுவோமே, புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அதை நாங்கள் மனதார நம்பினால், அப்படி எண்ணினால், அருளது செய்யும் ஆதி பிரானே, அந்த ஆதி ஆகிய பிரான், இந்த மான தோற்றம் இல்லாத, யாராலும் தோற்றுவிக்கப்படாத அந்த முதல்வனாகிய முழுமை கடலாகிய சிவபெருமான் அருள் செய்வார். சக்தியை கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்வார். நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, அந்த உள்ளத்தில் இருக்கிற நல்ல சிந்தனைகளை எண்ணி எண்ணி அதை தெய்வமாக நான் நினைக்கும் போது சிவபெருமான் என்ன செய்வார்? இந்த ஆதியாகி சிவபெருமான் எங்களுக்கு சக்தியோடு சேர்ந்து வந்து எங்களுக்கு எல்லா அருளையும் செய்வார்.
தான் அருளதிசையும் ஆதி எம்மாதி பிராணி எங்களுடைய கடவுள் அவர். நாங்கள் அவரை வழிபடும் போது, அவரை சிந்தனை செய்யும் போது, அவரை நினைத்து நல்ல காரியங்களை செய்யும் போது, இந்த சிவ புண்ணியங்களை செய்யும் போது, அந்த புண்ணியத்தை செய்யக்கூடிய அந்த மனம் இருக்கும்போது, அறஞ்செய்ய விரும்பும் போது அவன் சக்தியோடு வந்திருந்து எங்களுக்கு பூரணமான திருவருளை புரிவான், அருள் கடாட்சத்தை செய்வான். சரியா? அருளதி செய்கின்ற சிவன் என்ற நாதத்தை இடமாக கொண்டு, சரியா, ஆதிப்பிரானாகிய சிவத்தை இடமாக கொண்டு அருள் செய்வார். ஆதிப்பிரானாகிய அந்த சிவன் நிறைந்த அருளை, பரிபூர்ணமான கடாட்சத்தை எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாத்தையும் செய்வான். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுந்தருவோயினி. எங்களுக்கு எது தேவை என்றதில் தான் அறிந்து அருள் செய்வான். நாங்கள் இந்த நல்ல காரியத்தை எண்டி செய்யும் போது இறைவன் ஓடி வந்து எங்களுக்கு என்ன தேவை என்று அவனே அள்ளி கொடுப்பான் என்று சொல்லுவார். நிறைந்த அருளை புரிவான். நிறைந்தன்றது எங்களுக்கு நாங்கள் எதிர்பாராத நன்மை எல்லாத்தையும் இறைவன் செய்வான், நிச்சயமாய் செய்வான். நாங்கள் நல்ல எண்ணத்தை, இறை சிந்தனையை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை, மற்றது அந்த மனதார வணங்கி இறைவனை நல்ல தன்மையில நினைத்து வணங்கி உருகும் போது, சரியா, அவன் சக்தியோட வந்து எங்களுக்கு நித்திய அருளை தந்து கொண்டிருப்பான். இருளது சக்தி, அஞ்ஞானத்தோடு கூடிய இருளில் செலுத்துகின்ற சக்தி. அஞ்ஞானத்தில் இருந்தாலும் அந்த சக்தியானவள் எங்களுக்கு இந்த இருள்மயமாக இருந்து கூட அருளை செய்கிறாள். அதான் உதாரணமாக இருக்கிறாள். இந்த சடசக்தியாகிய மாயை தொடுத்தப்படுகின்ற சடசக்தியாகிய இந்த மாயை என்றுதான் இங்கே இருள் என்று சொல்லப்படுகிறோம். மாயை மயக்கம் செய்யும் எங்களுக்கு அறியாமை தருகின்ற மாயை. அந்த மாயை சக்தியினுடைய வடிவமாக இருக்குது. அந்த சக்தியினுடைய வடிவம் இருளாக இருக்கின்றது. இருட்டென்றால் கரிய நிறமாக இருக்கின்றது. சக்தியாகவள் பலவேறு வடிவங்கள் இருக்கிறாள். இதுவும் ஒரு வடிவம். சிவந்த மேனியா இருக்கிறாள், பச்சை மேனியா இருக்கிறாள், இந்த கருப்பு மேனியா இருக்கிறாள். பல வடிவங்களே அவள் நின்று தன்னுடைய அருளாட்சியை செய்கின்றாள். தெருளது சிந்தையை தெய்வம் என்றெண்ணி தெளிந்த மனம், அது இறைவனுடைய இருப்பிடம். இறைவன் எழுந்தருளி இருக்கிறவங்களுக்கு தெளிவான மனத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அங்கே இருக்கிற இருளை அகற்றி, ஆணவத்தை அகற்றி, அந்த மலமாயை அகற்றி இறை சிந்தனையுடைய வைக்கும் போது அது தெளிந்த மனம். அந்த தெளிந்த மனதில் நாங்கள் இருக்கும்போது சிவன் ஓடோடி வந்து அங்கே குடியிருப்பான். அதான் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனம் மணிலிங்கம். அந்த மருத்துவர்களே சிவலிங்கமாக இருக்கிறார். வெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், அது தெளிந்தவர்களுக்கு அந்த சீவன் சிவலிங்கமாக இருக்கும் சொல்லி பலரையும் சொல்றார்கள் பெரியவர்கள். திருமுலை சொல்றார், அப்ப சொல்றார், இப்ப பலரையும் சொல்றார். அருள் என்பது ஒளி என்பது. அருள் ஒளி, செம்மையான நிறம் சிவம். அப்ப அருள், இறைவனுடைய அருள் இங்கே செம்மையாக சிவமாக இருக்கின்றது. போகம் என்பது இன்பம், நிகழ்ச்சி. இங்கே போகம் சிவபோகம், இறை இன்பம், இறைவனோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற அந்த மகிழ்ச்சியான நிலையைத்தான் இங்கே சொல்கின்றார். திருளது சிந்தை என்பது தெளிந்த மனம். தெளிந்த மனம் அங்கே எந்த விதமான மாசு மறக்களும் இல்லை என்றால் அங்கே ஆணவம், கண்மமாய் என்ற அந்த மலங்கள், இந்த பாசங்கள் கட்டு நிலையிலும் உங்களை விட்டு போக இருக்கிற ஒரு திட்டமான நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்றார். தோத்து பார்க்கும்போது சக்தியானவள், இந்த சக்தி என்று சொல்லப்படுகிறவள் அவள் இருள்மயமானவள். சக்தி என்பது இருள்மயமானது. ஒளி என்பது பரம்பொருள் ஆற்றல் என்பது சிவத்தை குறிக்கின்றது. புண்ணியம் செய்த சீவங்களை அடைவது
இன்ப நுகர்வு புண்ணியம் செய்த இந்த சீவர்கள், இந்த உயிர்கள் அடைவது பெறுவது இன்ப நுகர்வு, இன்பத்தை அனுபவிக்கின்ற தன்மை, இன்ப போகம், சிவபோகம். இப்படி சிந்தையில் தெளிவுண்டாக உள்ளத்துக்குள்ளே நல்ல தெளிவு ஏற்படும் போது இந்த மனத்தையே கோயிலாக்கி, இந்த மனத்தை இறைவன் கோயிலாக கொண்டு மனத்துள் மகேசனை காணக்கூடுமானால் அந்த மனத்துக்குள்ளே இறைவனை நாங்கள் கண்டு தரிசிக்க கூடியதாக இருந்தால் ஆதியாகிய அப்பரம்பொருள், ஆதியாகிய யாராலேயும் தோற்றுவிக்கப்படாது இயற்கையாகவே தோற்ற பெற்ற அந்த பரம்பொருள் இப்படி காண நினைப்பவர்களுக்கு, அவரை மனதில் நினைக்கிறவர்களுக்கு இன்னருள் புரிவான். ஓடி வந்து திருவருள் கடாட்சத்தை அள்ளி சொரிவான். சக்தியின் மேனி வண்ணம் கருப்பு, சக்தியினுடைய மேனி வண்ணம் கருப்பு. எனவே இருளது சக்தியாகும் சொல்லி இங்கே தோத்து புறப்படுகின்றது. இருளது சக்தி வெளியது மண்ணல், பொருளது புண்ணியர் போகத்தில் இன்பம், திருளது சிந்தையை தெய்வம் என்றெண்ணில் அருளது செய்யுமா மாறிப்பிரானே என்று சொல்லி நாங்கள் திருமூல சுகத்தை பார்க்கலாம். மங்கள நாயகி மனோன்மணி, மங்களம் என்பது ஒரு செழிப்பு, நல்ல நிலை. சரியா? மங்கள பொருள் என்பது அந்த உயர்வான நன்மையை செய்கின்ற அந்த தன்மை, அதான் மங்களம். மங்களம் என்பது மேலான நன்மையை செய்கிறவள் மனோன்மணி, அதுக்கு தலைவியாக மங்கள நாயகியாக இந்த மனோன்மணி இருக்கிறாள், இந்த சக்தி இருக்கிறாள். இந்த பராசக்தி இந்த இருளில்லாத அந்த உள்ளத்திலே அவள் ஒளியாக இருப்பாள். அதாவது மலம் மாசி ஆணவமுடைய அந்த குற்றங்கள் இல்லாத இதயத்தில அவள் விரிந்து விளங்குவாள். எல்லா இடங்களையும் அவள் சரிந்து விளங்கி ஒளிமயமாக தருவாள். அவள் இந்த சிவத்துடன் அபிண்ணமாக, பின்னமில்லாமல் சேர்ந்திருந்து சிவனின் சக்தியும் ஒன்று என்ற நிலையில இருந்து அருளை, திருவருளை செலுத்துவாள் என்பதை இங்கு 1120வது மந்திரத்திலே அந்த திருமுறை சொல்லுகின்றார். ஆதி அநாதியும் ஆய பராசக்தி, பாதி பராபரை மேலுரை பைந்தொடி, மாது சமாதி மனோன்மணி மங்களி, ஓதும் என் உள்ளத்துடன் முகிழ்த்தாளே. நாங்கள் சந்திப்பிச்சு பார்த்தால் ஆதி அநாதியும் ஆய பராசக்தி, பாதி பராபரி மேலுரை பைந்தொடி, மாது சமாதி மனோன்மணி மங்களி, ஓதும் என் உள்ளத்துள் முகிழ்ந்தாளே. நாங்க பார்த்தோம் என்றால் ஆதி அநாதி மாய பராசக்தி, ஆதியாகவும், ஆதியாகவும் என்றால் முதல்ல தோன்றினவள், யாராலையும் தோற்றுவிக்கப்படாதவள். அனாதியானவள் என்றால் அவளுக்கு எந்த விதமான முடிவும் இல்லை. சரியா? ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கு. அவள் தோற்றமும் முடிவும் இல்லாதவள், தொடக்கமும் தொன்மையாகிய திருவருள் படைத்தவள். சரியோ? அனாதி என்பது தொன்மையானவள், ஆதி என்பது தொடக்கம். தொடக்கமும் முடிவும் இல்லாதவள், ஆதியும் அனாதி மாய பராசக்தி, மேலான சக்தி. பாதி பராபரி மேலுரை பைந்தொடி, இந்த பாதியை இறைவனை பாதியாக கொண்டவள். சோதியை சுடரே சூழலை விளக்கே. சரியா? சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணி பால்வண்ணி தாய். சரியா? என்று சொல்லி மாணிக்கவாய் சொல்றாருன்னு. இப்போ சோதியே சுடரே சூழல் விளக்கே பாதியே என்று சொல்லி சுரிகுழல் மடந்தை பாதியே, அந்த இறைவனை பாதியாக, அந்த இறைவனுடைய பாதியிலே அவள் அமர்ந்தவள். சுரிகுழல் அந்த சுருக்கமான சூழப்பட்ட மூன்றினுடைய இந்த சக்தியானவள் இறைவனுடைய பாதியாக இருக்கிறாள்.
அர்த்த நாரீஸ்வரன் என்ற நிலையிலே இங்கே சிவனும் சக்தியும் இருக்கின்றது. மாதுரு பாகன் என்று சொல்லுவோம். என்ன மாதுரு பாகனா தாம் வருவார். மற்ற தெய்வங்கள் சரியோ பேசும் இறக்கும் யாதொரு தெய்வம் கொண்டே அத்தொரு தெய்வமாக மாதுரு பாகனா தாம் வருவார். மற்ற தெய்வங்கள் இறக்கும் பிறக்கும் மெருவினையும் செய்யும் சொல்லி நாங்கள் சித்தியாரில் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த சக்தியானவள் பாதியாக இருக்கிறாள். மேலுரை மேலுரை உரை என்ற உறைந்திருக்கிறது. சரியா கபால் உரை என்று சொல்வது போல இல்லை. இந்த உரை என்பது கவர். இங்கே மேல் உரை என்பது மேலான இடத்துல மீதானம் சகச்சலம் சரியோ சிவனோடு சேர்ந்திருக்கின்ற நிலை. அப்படி அந்த மேலான இடத்திலே இருக்கிறாள். சிவனுடைய செம்பாகத்தை ஒரு பாகத்தை கொண்டிருக்கிறவள். எல்லா இடங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவளாக இருக்கிறார். மேலுரை சரியா இந்த 6 ஆதாரங்களுக்கு மேலான அந்த சகச்சலத்தில் இருக்கிறாள். அந்த மேலான இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரவழியிலே சிவத்தோடு சேர்ந்திருக்கிறாள். எல்லா தெய்வங்களுக்கும் மேலான உச்ச நிலை இருக்கிறாள். மேலுரை பைந்தொடி பசுமையாகிய ஆபரணங்களை அணிந்தவள். வளையல் கொடி என்பது வளையல் காப்புன்னு சொல்லுவோம். அதை அணிந்தவள். பசுமையாகி என்பது மிக நல்ல புதிய சிறப்பானவற்றை கொண்டவள். பெரிய அந்த வளையலை கையிலே அணிந்தவள். அதான் பாதி இறைவனை பாதியாக கொண்டவள். பராபதி பரனுடைய பரிய சக்தியாக இருக்கிறவள். மேலுரை எல்லா இடத்துக்கும் மேலாண்டங்களிலே எல்லா தெய்வங்களும் மேலான இடத்திலே ஆதாரங்களுக்கு மேலான இடத்திலே மீதானத்தில் உரைகின்றவள். பைந்தொடி பசுமையான அந்த வளையல்களை கையிலே அணிந்தவள். மாது சமாதி மாது என்பது பெருமையுடைய பெண்மணி. சரியா மாது மிக பெண்ணுடைய பெண்மணி. இவள் சமாதி சமாதி என்பது அந்த எல்லாவற்றையும் தன்னாலே காணக்கூடியவள். எல்லாவற்றையும் தன்னிடத்தை நிலைக்கவள் ஒடுக்கிறது. சமாதி நிலை என்பது ஒடுக்கி இறைவனை அந்த ஒன்றுபட்ட சிந்தையில காணுவதும் சமாதி நிலை. நாங்கள் அந்த அட்டாங்க யோகத்துல இறுதிப்பட்டது சமாதி என்பது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானி சமாதி. சமாதி என்பது இறைவனோடு ஒன்றிய நிலை. இங்கே இவள் சமாதி என்று சொல்லப்படும் போது இவள் என்ன செய்கிறாள்? எல்லாவற்றையும் தன்னிடத்திலே ஒடுக்கி வைத்திருக்கிறவள், அடக்கி வைத்திருக்கிறவள் சமாதி. அப்ப இவள் ஒரு நல்ல பெருமையுடைய பெண்ணாகவும் எல்லாவற்றையும் தன்னிடத்திலே அடக்கியவளாகவும் இருக்கிறாள். அதான் சமாதி. மனோன்மணி மங்களி மனோன்மணி ஆகிய இந்த சக்தியானவள் நித்திய மங்களத்தை தருகிறவள். நல்ல செழிப்பான தன்மையை சரியா மகிழ்ச்சியான தன்மையை மங்களமான அந்த நன்மையை செய்கிறவள். நன்மையை சரியா உடைய அந்த அம்மையா இருக்கிறாள். சரியா அவள் அழகும் அமைதியும் மனத்தை இயந்து தருபவள். தான் மனோன்மணி மங்களி. எல்லாத்தையும் செய்கிறவள், எல்லாவற்றையும் நன்மையை செய்கிறவள், மகிழ்ச்சியை தருபவர்கள், மக்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை கொண்டவள் மங்களி. மங்களமான ஒரு செழிப்பான தன்மை தருபவள். ஓதும் என் உள்ளத்துள் முகிழ்ந்திருந்தாளே. ஓதும் என்பது அவளை நாங்கள் எப்போதும் மனதார அவளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவளை நினைத்து கொண்டு அவளுடைய புகழை பாடிக்கொண்டு அவளுடைய மந்திரத்தை ஓதிக்கொண்டு இருக்கின்ற என்னுடைய உள்ளத்திலே நான் மனதார அவளை நினைத்து அசபா மூலமாகவும் சரி வெளிப்படையாகவும் அந்த அவளையே அவளுடைய அந்த நாமத்தை அவளுடைய மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது அவள் என்கிறாள் முகிழ்ந்திருந்தாளே. முகிழ்ந்திருந்தது அப்படியே மகிழ்ச்சியோடு சேர்ந்திருந்தாள். அந்த அந்த உடனே சேர்ந்திருக்கிறவள் முகிழ்ந்திருக்கின்றது ஒன்றுபட்டு சேர்ந்திருக்கிறாள். சரியே முகிழ்ந்திருந்தது மலர்ச்சி என்று மலர்ந்திருந்தாள், விரும்பி இருந்தாள். முகிழ்ந்திருந்ததுக்கு அநேகமாக மகிழ்ச்சி என்று சொல்லலாம், மலர்ச்சி என்று சொல்லலாம். பாதி பராபர என்ற சொல்களை பார்த்தோம் என்றால் சிவல் சக்தி பிரிப்பற்ற நிலையில் இருக்கிறவள். அதாவது தாதான்மை நிலை.
உயிரும் இறைவனும் சேர்ந்திருக்கிற நிலை அத்துவிதம். சக்தியும் சிவமும் சேர்ந்திருக்கிற நிலை தாதாமியம். ரெண்டும் உண்டுதான். அது சக்தியும் சிவமும், இது உயிரும் சிவமும். உயிரும் சிவமும் சேர்ந்த நிலை அத்துவிதம். அத்துவிதம் இரண்டற்ற நிலை, இரண்டு அண்மையான நிலை. அதே போல தாதான்மை நிலை சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலை. அது அர்த்த நாடீஸ்வர நிலை, சிவத்தில் பாதியான நிலை, மாதொரு பாகனாக உள்ள நிலை என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மேலுரை பைந்தொடி, எல்லாவற்றுக்கும் மேலாக உரைகின்ற, எல்லாவற்றுக்கும் மேலாகின்ற போது இந்த 6 ஆதாரங்களுக்கு மேலாக இந்த விந்து தானம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆஞ்ஞா சக்கரத்தில் உரைகளாக, மற்றது துவாதசாந்தியில் உரைகளாக, மற்றது இந்த பரவழி சித்தாகாச பெருவழி இருக்கிறவளாக, சரியா, மற்றது சகசரத்தில் இருக்கிறவளாக மேலான இடம், எல்லாவற்றுக்கும் மேலான இடம், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக இருக்கிறவள் பைந்தொடி, பசிய தொடிய உடையவள் தொடி என்ற இந்த பசுமையான இந்த ஒலி எழுப்புகின்ற இந்த வளையலை அணிந்தவள். சமாதி என்பது நம்ம பார்த்தது போல ஒரே புலன்களை தன்னிடத்திலே அடக்கி வைத்திருக்கிறவள், எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒடுக்கிறது, ஒத்த தன்மையை கொண்டவள், எல்லாவற்றையும் தன்னுள் தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறவள், சரியா, நிலைத்து வைத்திருக்கிறவள், நிலையாக இருக்கிறவள். மாது என்பவள் மனத்தை கவர்பவள். மாது மேலான தன்மையை கொண்டு மனத்தை, மற்றவருடைய மனத்தை கவர்கின்ற தன்மையை உள்ளவள். ஓதும் என்பது மானசீகமாக செவிக்கிறது, அசபா என்பதும் மனதுக்குள்ளே செவிக்கிறது. ஓதும் உள்ளத்து என்பது மனத்தில, உள்ளம் என்பது உயிரையும் சொல்லலாம். காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்களை செலுமைன்னு சொல்லி எங்களுக்கு 11வது சூத்திரம் சுஞானுபவத்துல மைகண்டா சொல்லுகின்றார். உள்ளம் என்பது இங்கே காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல. கண் பார்க்கணும் என்று சொன்னால் கண் தனி இருந்து பார்க்க முடியாது. இந்த கண் பார்க்கறதுக்கு அந்த உயிர் இருந்தால் தான் கண் பார்க்கும். உயிர் இல்லாத அந்த வெறுங்கண்ணால எதையும் பார்க்க முடியாது. இந்த உள்ளம் என்பது இங்கே உயிரை சொல்லுது. காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின், இப்படி பார்க்கின்ற உயிருக்கு இறைவன் வந்து அங்கே அமர்ந்து காட்டினால்தான் அந்த உயிரானது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அறியும். அந்த உள்ளம் என்பது இங்கே உயிரை குறிக்கின்றது, மனத்தை குறிக்கின்றது. முகழ்தல் என்பது அந்த மலர்தல், விரிதல், தோன்றுதல், உறைதல், விளங்குதல் என்று சொல்லுவது முகழ்தலுக்கு வரும். சரியோ? இந்த பூ முகழ்ந்தது என்றால் பூ மலர்ந்தது. தோத்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் முதலாகவும் ஆதியாகவும் முடிவாகவும் அனாதியாகவும், எல்லாவற்றுக்கும் முதலாகும் என்றால் ஆதியாகவும், முடிவாகும் என்பது அனாதியாகவும் உள்ள பராசக்தி பரம்பொருளாகிய சிவத்தில் பாதி உடம்பில் பொருந்துகின்ற இந்த மரகத கொடி போன்றவள். பைந்தொடி என்றதுக்கு இந்த பச்சை நிற மரகத கொடி போன்றவள் என்றும், பசுமையான வளைகளை அணிந்தவள் என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது. தொடி என்பது இங்கே வளையல், மற்றது தொடி என்பதை அங்கே துடிக்கு சொல்லுறாரு. துடி இடை என்று சொல்லும்போது அப்படி இந்த மாதிரியும் சொல்லப்படுகின்றது. எல்லா கடவுளர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான தன்மை கொண்டவள். எல்லாவற்றையும் அப்படி மேலான நிலையிலே நின்று தன்னில் நிலைக்கச் செல்பவள். சமாதி தன்னில் நிலைக்கச் செய்யும் ஆற்றலுடையவள். எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று ஆராதாரங்களுக்கு மேலாக, புறமதங்களுக்கு மேலாக, சுவாதங்களுக்கு மேலாக, மற்ற தெய்வங்களுக்கு மேலாக இருந்து தன்னிலே எல்லாவற்றையும் நிலைக்கச் செய்கின்ற ஆற்றலுடைய சமாதியானவள். அது மங்களங்களை தருபவள். மங்களி தன்மையை செய்கின்றவள்.
அவளை மனதில் நினைத்து அவளை உள்ளத்துக்குள்ளே அவள் மானசீகமாக அஷபா மந்திரத்தை சொல்வது போல சொல்லி ஓம் என்று சொல்லி சிவயனம் என்று சொல்லி சரியா சோகம் என்று சொல்லி உச்சரிக்க அப்படி ஓத அப்படியே செபிக்க சரியா உடனே உள்ளத்துள்ளே தோன்றி இந்த உயிரிலே கலந்து அருள் புரிவாள். அவள் எப்போதும் இந்த நல்லெண்ணம் கொண்ட இதயத்திலே அவள் குடியிருக்கக்கூடிய மேன்மையான தன்மை கொண்டவள். அவள் எல்லாவற்றையும் தன்னுடைய அடைத்து நின்று நன்மையை தருகின்ற மங்கலியாக இருப்பாள். நாங்கள் அவளை சேர்த்து அவளோட சேர்ந்து இருக்கும் போது எங்களுக்கு இல்லாதது ஒன்று இல்லை. இறைவனை நினைக்க இறைவியை நினைக்க எங்களுக்கு எது எது தேவையோ அது எல்லாம் கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சியான இன்பமான சிவபோக நிலை மேலான நிலை கிடைக்கும் என்பதை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது 1120 தத்துவமான தயாபரி. தத்துவம் என்றது அந்த மேலான தன்மை உள்ளவள். அந்த அறிஞர்களுடைய அந்த ஆராய்ச்சி தத்துவத்துக்கு உள்ள தயாபரி தயவை செய்கிறார், நன்மையை செய்கிறார், நல்ல நிலை சேர்ந்த அந்த சக்தியா இருக்கிறார். தத்துவமான தயாபரி. தத்துவம் என்பது 36 தத்துவங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறவள். இந்த தத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அடிப்படையா இருக்கிறவள். அவள் தயவை செய்கிறவள், நன்மையை செய்கிறவள் தயாபரி. சக்தியை சாதி பேதமா நிற்கிறவள், எல்லா வகையான தன்மையாகவும் இருக்கிறவள். கலையுள் சிறந்தது வேதம். சாதி முதலில் எல்லாம் சக்தி. சாதி என்றால் வகைகள், பிரிவுகள், பாகங்கள், எல்லா விடயங்களுக்கும் அதான் சாதி என்றது. சரியா? நல்ல சாதி பசுக்களை வாங்க சொல்வார்கள். நல்ல சாதி நல்ல இனம். இப்ப சாதி என்றது இங்கே நாங்கள் கூறுகின்ற அந்த சாதி பாகுபாடு அல்ல. நல்ல விதமான தன்மை. அவள் எல்லாத்தையும் தன்னுடைய கொண்ட சக்தியாக விளங்குகிறாள் என்பதை 1120 121 என்னையா 121 சரியா 121 சரி சரி பண்ணி கொடுமையா 121 ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமே ஆமன்றருகிலர் சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதி என்றோதினள் ஆவின் கிளத்தியே. பிரிச்சு பார்த்தோம் என்றால் ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிறர் சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பவள் அது என்று ஓதினள். அது என்று ஓதினள் என்பதை நிறைவேற்றுகிறார். பாருங்க, ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிறார் என்பது இந்த ஓதிய வண்ணம் அந்த சொல்லிய முறைப்படி, உபதேசித்த முறைப்படி, கூறிய முறைப்படி மேலாகிய இந்த கலை. ஓதிய வண்ணம் கலை. கலை என்பது இங்கே சொல்லப்படுகிற அந்த பஞ்சகலை, நிவித்திகளை, பிதற்றகலை, சாந்திகளை, சாந்தியாதிகளை, வித்தியகலை என்று சொல்லப்படுகிற 5 கலை. மற்றது அந்த சந்திரகலை என்று சொல்லப்படுகிற 16 கலை. ஆயகலைகள் 64 சொல்லப்படுகின்ற அந்த 64 கலைகளுக்கு எல்லாம் முக்கியமாக இருக்கின்றது பிரணவம். சரியோ? அப்போ ஓதிய வண்ணம் அந்த குறிப்பிட்டபடி, வெளிப்படுத்தபடி, விளங்கப்படுத்தபடி, கூறியபடி இந்த கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரணவம் எல்லா கலைகளுக்கும் மேலாமல் இருக்கிறது பிரணவம் தான். சரியோ? அதுதான் அந்த பிரணவம் என்றுதான் அதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிறார். இது வேதத்தின் சாரமாக இருக்கின்ற, வேதத்தின் முடிவாக இருக்கின்ற, வேதத்தின் விளக்கமாக இருக்கின்ற இந்த பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் மேலான கலை. ஆதியிலே ஆரம்பத்திலே இறைவனால ஓதப்பட்ட கலை வேதமூடாகமும்
மெய்யாம் இறைவனுடன் சொல்லி சொல்லப்படுகின்றது. அந்த வகையில இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் குறிப்பிடுகின்ற விளங்கப்படுத்துகின்ற இந்த பிரணவன்தான் ஆதியாக உள்ள கலை, ஆதியான கலை என்று சொல்லப்படுறதை இவரும் அறிகிறார்கள் இல்லை. இந்த எல்லா கருத்துக்களையும் இந்த தத்துவங்களை, கலைகளை, விளக்கங்களை எல்லாம் கொண்டு விளங்குகிறது இந்த வேதத்தின் பொருளாகிய பிரணவ பொருள் என்பதை ஒருவரும் அறிகிறார்கள் இல்லை. பிரணவத்தின் உட்பொருள் இந்த வேதம், அதாவது வேதத்தின் உட்பொருள் பிரணவம், ரெண்டும் மாறி மாறி சொல்லலாம். சரியோ, வேதத்திலே உள்ள பொருள் எல்லாம் இந்த பிரணவத்தினுடைய சுருக்கமாக பிரணவத்தாக இருக்கின்றது. பிரணவத்திலே சொல்லப்படுகிற விஷயம் வேதத்திலே விரிவாக இருக்கின்றது. வேதங்கள் இந்த கலைகளை, பிரணவங்களை அல்லது இந்த பஞ்சகலைகள், மற்றது சந்திர கலைகள், ஆயகலைகள் என்று சொல்லப்படுற எல்லா கலைகளும் சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் வேதத்தின் விளக்கம், வேதத்தினுடைய தன்மைகளை சொல்கின்றது. வேதத்தினுடைய தன்மைகளை சுருக்கமாக சொல்வது பிரணவம். சரியோ, அப்ப பிரணவத்தை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். சொல்லப்பட்ட 64 கலைகளுள் உயர்ந்த கலைகள் வேதமாகும் என்றும் வேதத்தினுடைய அந்த சுருக்கமாக சாரமாக பிரணவம் இருக்கின்றது என்பதையும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களாகிய நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். சரியோ, நல்லார் உள்ளத்தில் நின்று ஓதி அருடைய முறைப்படி இந்த நல்லவருடைய உள்ளத்திலே இருந்து இறைவன் எல்லாருடைய மனங்களையும் குடியிருந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த குறிக்கோளுடன் இந்த வேத சுபாவங்களை ஓதி இருக்கின்றார். அந்த முறைப்படி நூல்கள் எல்லாம் இந்த சிறந்த நூல் தொடக்கமாகிய இந்த நூல் அறநூல் என்று சொல்லப்படுற வேதம், வேதத்தில் இருக்கிற விளக்கம், ஆகமம், அவற்றை பற்றி சொல்லுகின்றது இந்த பிரணவம் என்ற அந்த ஓம் என்ற அந்த எழுத்துக்கள். அப்ப அவையெல்லாம் இந்த உண்மையை, இப்படியான உண்மையை நாங்கள் அறிகிறோம் இல்லை. உலகத்தில் உள்ள மக்களாகிய சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். பலர் அறிஞ்சிருக்கார், சிலர் அறியலன்னு சொன்னால் பலர் அறிஞ்சிருக்கிறார்கள். அப்ப இதை எல்லாவற்றையும் எல்லாரும் ஞானிகள், உணர்ந்தவர்கள், இதை பற்றி சிந்திக்கிறவர்கள் அறிஞ்சிருக்கிறாருடைய எங்களை போன்ற சிந்திக்க தெரியாதவர்களுக்கு இதை பற்றிய அந்த அறிவு இல்லை என்ற கருத்தை இங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பவள் அதுகன்று ஓதினர் ஆவின் கிளத்தியே. ஆ என்றது இங்கே பசு, ஆவின் பால் என்றது இங்கே சுத்தமான ஆவின் பால் விற்கப்படும் என்ற இடம். சில இடங்கள்ல சென்னையில போனீங்கன்னா அந்த அந்த அறிவித்தலை பார்க்கலாம். இங்கே சுத்தமான ஆவின் பால் கிடைக்கும், அது விற்கப்படும். ஆ என்பது பசு. நாங்கள் முப்பொருளை பார்த்திருக்கிறோம். முப்பொருள் என்றது பதி பசு பாசம். அப்ப இங்கே அந்த பசு என்பது நாங்கள் பால்தார பசுவை அல்ல. பசு என்பது உயிரை குறிக்கின்றது. இப்ப ஆ என்பது இங்கே உயிர். சரியோ, அப்ப ஆவின் கிளத்தி, கிளத்தி என்றது தலைவி, முதல்வி. அப்ப இந்த உயிர்களுக்கு தலைவி. ஆவின் கிளத்தி முடி கடைசி முடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஆவின் கிளத்தி என்பது இந்த உயிர்களுக்கு தலைவி. சரியோ, ஆன்ம நாயகி. அப்படிப்பட்டவள் சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பவள். சரியா, அது என்று ஓதினன் ஆவின் கிளத்தி. இந்த பசுவின் தலைவியாகிய உயிரின் தலைவியாகிய அந்த தேவியானவள் என்ன சொல்லுகிறாள்? சாதியும் இந்த இனங்கள், சரியோ, பேதமும் அந்த இனங்கள் மூலமாக விளங்குகின்ற வேறுபாடுகளும் பேதங்களும் தத்துவமாக அந்த ஆராய்ச்சி பொருளாகவும் நிற்பவள் என்று சொல்லி இது இந்த சக்தி உபதேசிருக்கிறாள். இந்த சக்தி தான் எல்லாமாக இருக்கிறாள். என்னமாக இருக்கிறாள்? சாதியாக, இனங்களாக, சரியா, பேதங்களாக இனங்களை, சரியா, வேறு வேறு இனங்கள் என்று சொல்லி இன வேறுபாடு. சரியா, வெள்ளையன் கருப்பன், சரியா, சைனாக்காரன் அமெரிக்கன், இந்தியன் இலங்கையன் என்று சொல்லி வேறுபாடு. யானை சிங்கம் புலி என்ற அதுக்குள்ள வேறுபாடு. காகம் மயில் கிளி என்ற பறவையில வேறுபாடு. பாம்பு பல்லி ஓணன் என்ற
அந்த ஊர்வனத்தில் வேறுபாடு, இப்படி பலவிதமான வேறுபாடுகள். அதான் சாதியும் அந்த இனங்களும் அவர்களுடைய வேறுபட்ட தன்மைகளும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்னு தெரியோ. சிங்கத்துற குணம் அகங்கார குணம், புலியிட குணம் பாய்ந்து பிடித்தல், மானுடைய குணம் மல்டி பார்வை, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தன்மை பேதம் இருக்கின்றது. தத்துவமாய் நிற்பாள் ஆராய்ச்சி பொருளாக இருக்கிறவள் அது என்று ஓதினள். அப்படி பிடிக்கிறவளும் இப்படிப்பட்ட சக்தி தான் சரியோ என்று சொல்லி அவளே சொல்லி இருக்கிறாள். எல்லாமாக சக்தி தான் நிற்கிறாள் என்று அவளே சொல்லி இருக்கிறாள். ஆவின் கிளத்தி இந்த உயிர்களுக்கு தலைவியாக பசுபதியாக இருக்கிறாள். சிவனை பசுபதி சொல்வோம். அதே போல இவளும் பசுபதி உயிருக்கு தலைவியாக உயிர்களுக்கு நாயகியாக இருக்கிறாள். சாதியும் அவற்றை அவளைகின்ற பேதமும் தத்துவங்களுமாய் நிற்பவள் என்று அந்த ஆன்ம நாயகி ஆவின் கிளர்த்தி எனக்கு உபதேசித்திருக்கிறாள். திருமூலர் சொல்றார். திருமூலர் இப்படிப்பட்டவள் சக்தி, அந்த சக்தியானவள் சரியோ இந்த இனங்களாகவும் இன வேறுபாடாகவும் அந்த வேறுபாட்டுக்குள்ள அந்த பேதங்களாகவும் அவற்றிலே இருந்து விடுபடக்கூடிய தத்துவ உண்மைகளை விளக்குறவளாகவும் நிற்கிறவள் இந்த சக்தி தான் என்று சொல்லி இந்த சக்தியை எனக்கு உபதேசித்திருக்கிறாள் என்பதை சொல்லுவார். வேதமே தனக்கு முதன்மை என்று தானே முதலான கலை பசுபதியின் சக்தியாகிய தேவி வேதத்தில் சொல்லப்படுகின்ற சாதி பேதங்களும் தத்துவங்களும் அனைத்துக்கும் ஆழ்வை முதல்வி என்று உபதேசித்தார் என்று சுருக்கமாய் சொல்கிறார்கள். சரியோ, இப்ப வேதம் அவளால் ஓதப்பட்டது. வேதத்துல முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றது. இப்ப வேதத்தை அவள் ஓதினாள் என்றால் அவள் வேதத்திலே அதுக்கு மேலானவள் என்று சொல்லலாம். என சரிய, அவள் தானே எல்லாவற்றுக்கும் மேலான தன்மையாக இருக்கிறாள். அவள் பசுபதியின் சக்தியாகிய தேவி, ஆவின் கிளர்த்தி. பேதங்கள் தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அவள்தான் தலைவி, அவள்தான் முதல்வி என்று அவளே உபதேசித்தாள். இங்கே ஆதிசக்தி என்பது சித்தத்தை சொல்லலாம். சித்தம் வந்து உங்களுக்கு சிந்திக்கிறத சித்தம். இச்சை என்பது ஆணவம் அகங்காரத்தில் சொல்லும்போது, சிறிய என்பது மனம் என்று சொல்லும்போது, ஞானம் என்பது புத்தி. அப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்களாகவும் இருக்கிறாள். சரியோ, ஆவின் கிளர்த்தி என்பது உயிருக்கு உயிராக உதவும் உரிமையுடைய தாய் போன்றவள் ஆவின் கிளர்த்தி. சரியோ, ஆ என்பது பசு, உயிர், கிளர்த்தி என்பது உரிமையானவள். இல்லக்கிளர்த்தி என்பது வீட்டுக்கு சொந்தக்காரி, வீட்டு தலைவி, மனைவி என்று சொல்லுவோம். இல்லக்கிளர்த்தி என்று சொல்லுவோம். சரியோ, இல்லாதகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை, அவள் எல்லாவற்றையும் சரியாக முறைப்படுத்துபவள், வீட்டுக்கு சொந்தக்காரி, உரிமையானவள் கிளர்த்தி. தோத்து பார்க்கும்போது சொல்லப்படுகின்ற ஓதிய நூல்களிலெல்லாம் சிறந்த நூலான ஓதிய நூல்களெல்லாம் சிறந்த நூலான வேதம் கூறும் கலையாகிய பிரணவம் தாமே. கலை என்பது நான் சொன்னவிட 3 விதமான கலைகள். சரியோ, அந்த பஞ்சகலைகள், மற்றது சந்திர கலைகள் 16, மற்றது ஆயகலைகள் 64. ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கும் என் அம்மை என்றான் சொல்கிறார். அம்மையானவள் இவற்றை எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவாக திட்ட தெளிவாக சொல்லித்தருகிறாள். அப்ப இந்த கலைகளாகிய பிரணவம் தாமை என்பதை மனிதர் அறியாது இருக்கின்றார்கள். இந்த சக்தி தான் இந்த பிரணவகலையாகிய வேதத்தில பொருளாக இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். சாதிகளும் அதன் பலவான பிரிவுகளும் பேதம், தத்துவங்களும் அவற்றுடைய விளக்கங்களும் தத்துவ விளக்கங்களும் ஆகிய அனைத்துக்கும் தானே தலைவி, அதுதான் மேலான தன்மையுடையவள்.
என்பதை ஆறுயிர்களுக்கெல்லாம் தாயாகிய அன்னை இந்த ஆவின் கிளத்தி எனக்கு உபதேசித்தாள், எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறாள் என்று இங்கே திருமூலர் படிவாக சொல்லுகின்றார். ஓதிய வண்ணம் கலையின் உயர்களை ஆதியில் வேதமே யாமந்தருகிலர் சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதியன் தோதினள் ஆதி கிளத்தியே. இந்த எல்லாவற்றுக்கும் மூல காரணமாயிருக்கிறவள் சக்தி. அவள் சிவத்தோடு சேர்ந்திருக்கிறாள். சிவம் பசுபதி என்பது போல அவளும் பசுபதி, ஆவின் கிளத்தி. அந்த சக்தியை நாங்கள் அறிந்து உணர்ந்து அவருடைய ஆற்றலை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கி கொண்டிருக்குமா இருந்தால் எல்லாவற்றையும் எங்களுக்கு சரி நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்ற சுமங்கலியாக அவள் இருப்பாள், மங்கலியாக இருப்பாள், மங்களத்தை தருவவளாக இருப்பாள், அவளை செய்பவளாக இருப்பாள், உயிரை நல்வழிப்படுத்தி சிவோகம் பாவனையில் எங்களை ஏற்படுத்துவாள், சிவமான் தன்மையை எங்களுக்கு அளிக்கக்கூடியவளாக இருப்பாள், அந்த பேரின்பத்தை தருவளாக இருப்பாள். அவள் முக்கியமாக தாதான்மை நிலையிலே அர்த்த நாதீஸ்வரனாக அவனோடு சேர்ந்திருக்கிற நிலையிலே பாதியில் தானாக சிவனுடைய பாதியில் தானாக இருப்பவள். அவளை நாங்கள் எப்போதும் எண்ணி 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 வழிபடும் போது அவள் உங்களுடைய உள்ளத்திலே உயிரிலே அந்த எழுந்தவளை இருந்து அருளை புரிவார் என்ற கருத்தை இங்கே திருமூல நாயனர் வடிவாக எடுத்து காட்டுகிறார். இத்தோடு நாங்கள் இன்றைய நிப்பாட்டி அடுத்த முறைக்கு போவோம்.